எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கை உயர்த்தி ஆண்டு மகிமை அல்லேலூயா. ஒரு பெரிய செய்தி, எவ்வளோ நேரம் பேச முடியுமோ அவ்வளோ நேரம் பேசுகிறேன். தொடர்ச்சியாக நம்ம அடுத்த வாரம் கூட இதை தியானிக்கலாம். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால் தேவன் எதிர்பார்க்கும் சபையின் ஜெயமுள்ள வாழ்க்கை. The message title, A Victory Life Which God Expects. A Victory Life Which God Expects. தேவன் எதிர்பார்க்கும் சபையின் வெற்றி உள்ள வாழ்க்கை. ரைட். ஆண்டவர் நல்லவர். சபை என்று சொல்லும்போது கட்டிடம் அல்ல சபை. கட்டிடம் தேவை. தேவன் கட்டிடத்தை இன்னும் ஆசீர்வதிப்பார். வருகை தாமதிக்கும் போது, ஊழியர்கள் வளரும் போது தேவன் நடத்துகிற விதமாய் இது ஒரு ஏசி கட்டிடமாய் மாறும். தேவைக்கேற்றபடி செய்வோம். கட்டிடம் தேவை. நல்ல ஆண்டவருக்கு ஒரு அழகான கட்டிடம் தேவை. ஆனால் கட்டிடம் அல்ல ஆலயம். நியூ டெஸ்டமென்ட் பீரியட் பில்டிங் இஸ் நாட் சர்ச். பைபிள் சேஸ் யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கட்டிடம் அல்ல சபை, நாம் தான் சபை. புதிய ஏற்பாட்டு காலத்தில் வீடு என்பது சொல்கிறது கட்டிடம் அல்ல, நாமே வீடு. 3 வசனங்களை வாசிக்க வேண்டும், எழுதி கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 3:16, 2 கொரிந்தியர் 6:16, 1 கொரிந்தியர் 6:19, the 1 Corinthians chapter 3:16, 2 Corinthians chapter 6:16, the 1 Corinthians 6:19, Hebrew chapter 3 verse 6, எபிரேயர் 3:6. இவைகளில் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 3:16, 2 கொரிந்தியர் 6:16, 1 கொரிந்தியர் 6:19, எபிரேயர் 3:6 இதில் வாசிக்கும் போது நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நாமே வீடு, நாமே தேவனுடைய ஆலயம். ரைட். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம், நீங்கள் தான் சபை. அல்லேலூயா. சபை ஆலயம் என்று சொல்லும்போது கட்டிடம் அல்ல, ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் தான் ஆலயம், தேவ பிள்ளைகள் தான் சபை. அப்போ என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால் தேவன் எதிர்பார்க்கும் சபையின் ஜெயமுள்ள வாழ்க்கை. நீங்கள் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். A victory life which God expects. நாம் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதை தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 7 வசனம் வாசிங்க. Revelation chapter 21 verse 7. வெளிப்படுத்தல் 21:7 பாருங்கள். 21:7 Revelation. அல்லேலூயா. வாசிக்கலாம். ஜெயம் கொள்ளுகிறவன், கொஞ்சம் ஃபாஸ்டா எடுங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நீங்கள் எதுக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும்? ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும், நன்மைகளை சுதந்திரிக்க வேண்டும், சுகத்தை சுதந்திரிக்க வேண்டும், செழிப்பை சுதந்திரிக்க வேண்டும், உயர்வை சுதந்திரிக்க வேண்டும், முடிவிலை பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும். நீங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வதற்காக ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் இந்த புதிய ஏற்பாட்டில் உள்ள 7 சபையை சுட்டி காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். The Revelationல வர்ற 7 churches, I point out the 7 church, the Revelation. வெளிப்படுத்தலில் உள்ள 7 சபையை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிந்த அளவுக்கு நான் பேசி சரியான இடத்துக்கு நம்ம 9 மணிக்கெலாம் இங்கேருந்து போகிறோம். கர்த்தர் நல்லவர். நேரத்தை கரெக்டாக ஆரம்பித்து கரெக்டாக முடிப்போம். கர்த்தர் நல்லவர். கை உயர்த்தி ஆட்டுக்கு மகிமை அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. லைட்டை பார்த்தேன், நிறைய பேர் 6 மணிக்கே போதுங்கிறாங்க. 6 மணிக்கே போதும் பாஸ்டர், நல்லது தான், நான் அந்த டைமுக்கு வரணும்ல. சிலர் 3ஐயும் டிக் பண்ணி வச்சுருக்காங்க, எங்களுக்கு எந்த நேரம்னாலும் பரவாயில்ல அப்படின்னு. அர்த்தம் என்னென்னா நாங்கள் எப்போ வேணாலும் நாங்கள் வர்ற டைமில் தான் போய் வருவோம். எனக்கு தெரியல, அப்படியே எடுத்துக்கலாம். 3ஐயும் டிக் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த டைம் வச்சாலும் நாங்கள் சரியான இடத்துல வருவோம் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். ஆமேன். அல்லேலூயா. தேங்க்யூ. உங்களோட துளைப்புக்கு நன்றி. ஆமேன். கட்டாயம். உங்களுடைய வேல்யூபிள் விலையேறப்பட்ட கருத்துக்களுக்கு நன்றி. நிறைய பின்னால் நிறைய ஃபீட்பேக் எழுதியிருக்கீங்க, நான் பிறகு வாசிக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. உங்களோட துளைப்புக்கு நன்றி. தேவனுடைய வார்த்தைகள் போகலாம். அந்த 7 சபை எடுத்துக்கலாம். 7 churches. அந்த சபையினுடைய காரியத்தை கர்த்தர் தந்தார். நீங்கள் இந்த கேலண்டரில் பார்க்கிங்களா? கேலண்டரில் நம்ம கேலண்டரில் இருக்கு பார்த்தீங்களா? கேலண்டர் இந்த முறை ரெடி பண்ணது எபி தான் ரெடி பண்ணான். அந்த கேலண்டரை எபி தான் ரெடி பண்ணான். அவ்வளோ வசனத்தையும் நான் ஜெபம் பண்ணி நான் வந்துட்டு டைட்டில் கொடுத்தேன். அவன் தான் அந்த ஃபுல் பேஜ் ஃபுல்லாக ரெடி பண்ணி சிவகாசிக்கு அனுப்பி வச்சதே எபி தான் அனுப்பி வச்சான். அந்த முறை தேவன் ஜெபம் பண்ணும்போது வார்த்தைகளை கர்த்தர் எனக்கு தந்தார். அதனால் நீங்கள் பார்த்தா தெரியும், ஒவ்வொரு மாதத்திற்கும் 2 மாதத்துக்கு ஒரு இது தீம் போட்டிருப்போம்.
அந்த வேர்டு இருக்கும், வேர்டுக்கு மேலே தீம் இருக்கும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதில் ஒவ்வொரு சபையிலிருந்து நான் சில காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததை நான் உங்களுக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நம்பர் 1, த ஃபர்ஸ்ட் சர்ச். முதல் குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 7ஆம் வசனம். The first point, Revelation chapter 2 verse 4 and 5 and 7. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு, உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை, என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. The Ephesus church, அது வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை பார்த்தீங்கன்னா அந்த எபேசு சபையினுடைய நிலைமைகள் நீங்கள் இந்த கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அல்லேலூயா. அந்த சபையினுடைய நிலைமை என்ன, தேவன் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார், 7 பொன் குத்தோடுகள் மத்தியில் உலாவுகிறவராய் வெளிப்படுகிறார். அவர் எப்படி அவங்கள என்கரேஜ் பண்ணுறார், உன் கிரியை, உன் பிரயாசம், உன் பொறுமை, நீ பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாது இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்கள் அப்போஸ்தலர்னு சொல்லுகிறதும் நீங்கள் கண்டுபிடிச்சிடுறீங்க. அல்லேலூயா. நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தை குறித்து இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியிலிருந்து கொண்ட அன்பை விட்டாய் என்று எனக்கு ஒரு குறை உண்டு. ஆதியிலிருந்து அன்பு இருக்கா? ஆதின்னு சொன்னால் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலிருந்து அந்த அன்பு இருக்குதா? தேவன் மேல உள்ள அன்பு இருக்குதா? மற்றவங்க மேல உள்ள அன்பு இருக்குதா? கொஞ்சம் திரும்பி பாருங்க. The beginning, அதாவது a victory life that awakens the love of the blessing. Beginning, love of the beginning. ஆரம்பத்திலிருந்து அன்பு. கவனிங்க, ஆதியில் கொண்ட அன்பை, அந்த குறிப்பை எப்படி நான் எழுதி கொண்டேன் என்றால், ஆதியில் கொண்ட அன்பை அனல் மூட்டி எழுப்பும் ஜெயமுள்ள வாழ்க்கை. திரும்ப சொல்கிறேன், ஆதியில் கொண்ட அன்பை அனல் மூட்டி எழுப்பும் ஜெயமுள்ள வாழ்க்கை. ஆரம்பத்தில் உங்கள் ஜெபத்தை திரும்பி பாருங்க, பயங்கரமாக இருந்துச்சு தெரியுமா? ஜெபத்தில் கண்ணீர் வராமல் நீங்கள் ஜெபத்தை முடிக்க மாட்டீங்க தெரியுமா? ஆரம்பத்தில் உங்கள் ஜெபத்தில் முக்கால் வாசி முழங்கால நிற்பீங்க தெரியுமா? ஆரம்பத்தில் ஒரு ஜெப நாட்களை 4 மணிக்கு எழும்பிடுவீங்க தெரியுமா? அல்லேலூயா. ஆமென். ஆரம்பத்தில் உங்களுடைய பிரயாணமே பாடலாக இருக்கும் தெரியுமா? உங்கள் பிரயாணமே ஜெபமாக இருக்கும் தெரியுமா? ஆமென் சொல்லுங்களேன். ஆரம்பத்தில் ஜெபம்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில், அபிஷேகம் பெற்ற ஆரம்பத்தில். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆவியில் ஆரம்பிச்சோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கவனிக்க முடிய அன்போடு கேட்கிறேன். ஆரம்பம் நல்லா இருந்துச்சு, ஆனால் போக 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 கிரியை இருக்குது. பொல்லாதவர்கள் அவங்க சகிக்க மாட்டாங்க. அப்படின்னா பொல்லாதவங்ககிட்ட ஐக்கியம் அவங்ககிட்ட கிடையாது. குட் கேரக்டர், நல்ல சுவாபம் இருந்துச்சு. ஊழியக்காரங்களை விட்டு அடையாளம் கண்டுபிடிச்சாங்க. தடி எடுத்தவங்களும் வேட்டைக்காரங்கிறதுல ரொம்ப ஓரமாக இருந்தாங்க. அதெல்லாம் நல்லது. அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்கள் அப்போஸ்தலர் சொன்னால் இவன் கள்ளன் பொய்யன் என்று அறிந்து கொள்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சு, ஸ்பிரிச்சுவல் டெப்த் இருந்துச்சு. பிகினிங் வெரி நைஸ், வெரி குட். ஆரம்பம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் இப்போ சொல்றார், ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஆமென். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. தம்பி பாலா சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவர் ஒரு பெரிய திருச்சபைக்கு போகிறான். அதுதான் சென்னையில் பெரிய திருச்சபை, ஏசிய சபை. அந்த தலைமை சபையில் அவர் இருக்கிறான். அவன்கிட்ட நேற்று வந்த நல்ல ஊழியத்தில் எங்களோட சில நாட்கள் எங்களோட இருந்தான். ட்ராவல் எங்கள் கூட வாகனம் ஓட்டி எங்களை உதவி செய்துட்டு இருந்தான். அப்போ அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். நேற்று பேசும்போது சொன்னால் அந்த சர்ச்சில் உள்ள எல்லா காரியத்தையும் பேசிக்கிட்டே இருந்தான். அவன் சொன்னால் எண்ண முடியாது, அவ்வளோ ஆட்கள் வருவாங்க. ஒரு காலத்தில் 25,000-30,000 விசுவாசிகள் இருந்த ஒரு சபை, பெரிய சர்ச், லேண்ட்லேயும் இடத்துலையும். சென்னையில் அவ்வளோ பெரிய சபை, பந்தக சபை. அதுதான் அவன் சொன்னான். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு சொன்னான். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, சர்வீஸ் 6:45 10, அப்படி தானே? 7:45 10 மணி வரை சர்ச். அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, சென்னை சிட்டியில் 7:45 முன்பாக 90% ஃபுல் ஆகிரும் அப்படின்னா. அவன் என்ன சொன்னான், எனக்கு பிடிச்சது அந்த சர்ச்சில். அவன் சொன்னான், அவ்வளோ பெரிய சர்ச், பக்கா சிட்டிக்குள்ளே இருக்குது, புரசைவாக்கம், ரைட்? புரசைவாக்கத்தில் சர்ச் இருக்குது, ரொம்ப நெருக்கடியான ஒரு இடம். அவன் சொல்லலாம் எண்ண முடியாது, பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வருவாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் 7:45 சர்ச் பிஃபோர் சர்வீஸ் ஃபுல் த சர்ச்.
ஆராதனைக்கு முன்பதாகவே சபை ஃபுல் ஆயிரும். இதான் ஆதி அனுபவம். ஆதி அனுபவம். ஓடி வருவோம். முதல் பாட்டுக்கு முந்தி ஓடிடணும், முதல் ஜெபத்துக்கு முதல்ல ஓடிடணும், ஆராதனை உட்கார்ந்து கர்த்தர் ஆராதிக்கணும். இது ஆரம்பம். ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் ஒரு குறை உண்டு. இன்னைக்கு முதல் குறிப்பு என்ன தெரியுமா? தேவன் எதிர்பார்க்கிற ஜெய வாழ்க்கை, தேவன் எதிர்பார்க்கிற விக்டி உற வாழ்க்கை என்ன தெரியுமா? ஆதியில் கொண்டிருந்த அன்பை அனல் மூட்டி எழுப்புங்கள். கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லுவோமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆதியிலிருந்து கொண்டிருந்த அன்பை. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒரு சின்ன வேலைக்காக, ஒரு சின்ன வருமானத்துக்காக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராத பிள்ளைகள் இருக்காங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த வேலையை வேண்டாம்னு எழுதி கொடுக்கணும். ஒரு 5000 ரூபா சம்பளத்துக்கு 6000 ரூபா சம்பளத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போறாங்கன்னா கிறிஸ்தவர்களே இல்லை, விசுவாசிகளே இல்லை. ஆண்டவரை ஆராதிக்காத வேலை வேண்டாம்னு எழுதி கொடுங்க பார்க்கலாம். உங்க ஆசீர்வாத தடை என்ன தெரியுமா? தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாதனால், தேவனை வாரத்தில் ஒரு நாள் கர்த்தரை ஆராதிக்காமல் வேலையை வேண்டாம்னு சொல்லுங்க. அது உங்கள் ஆசீர்வாத தடை. உங்களுக்கு அது ஒரு 5000 ரூபா வருமானம், ஆனா வாரக்கணக்கில் ஆராதனை இல்லை, கேட்டா வேலை. நோ, தவறு. வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்க, எல்லாவற்றையும் அவர் கூடுதல் கொடுப்பார். கூட கொடுக்க ரெடியா இருக்கிறார். ஆனா முதல்ல நீங்க யாருக்கு கொடுத்தீங்க? டைம். ஆண்டவர் ஆராதிக்க முக்கியத்துவம் கொடுத்தீங்களா? ஆதியிலிருந்து கொண்டு வந்த அன்பு இருக்கிறதா? என்ன பைபிள் என்ன சொல்லுகிறது பாருங்க. ஒரே இடத்துல ஒரு 2 புத்தகத்துல ஒரே மாதிரி இருக்கும் பாருங்களேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமப்படுவதாக. முதல்ல வாசிங்க, அடுத்த குறிப்பில் சொல்றேன். 1 யோவான் 4:8 வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, the 1 John chapter 4 verse 8. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாயிருக்கிறார். உலகம் என்ன சொல்லுதுன்னா அன்பே தெய்வங்கிறாங்க. The worldly people saying love is God. No, love is not God, but Bible says God is love. அன்பல்ல தெய்வம், தேவன் அன்பாக இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகம் சொல்லுது, உலக மக்கள் சொல்றாங்க அன்பே தெய்வம், அன்பே சிவம் அப்படிங்கிறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்கிறது? அன்பல்ல தெய்வம், தேவன் அன்பாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்த விரும்புகிறார், வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். எபேசு சபைக்கு வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். நீங்க அந்த 4 வாசிங்க, 5ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ரெவலேஷன் சாப்டர் 2 verse 5. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியை, ஆதியில் உள்ள அன்பு என்ன? ஆதியில் செய்த கிரியை செய்வாயாக. இல்லாவிட்டால் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்டை அதை நீக்கி போடுவேங்கிற. ஆதியில செய்த கிரியை. ஆதி அன்பு என்றால் என்ன? ஆதியில் செய்த கிரியை, ஆதியில் உள்ள ஜெப ஜீவியம். எவ்வளவு குளிரா இருந்தாலும் உங்க ஜெபம் மாறல தெரியுமா? இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஏழைகளுக்கு உதவுறது நீங்க மாறல தெரியுமா? அதான் ஆதியில் உள்ள கிரியை, ஆதியில செய்த கிரியை. யார்கிட்ட பழகினாலும் ஒரு வார்த்தையாக இயேசு பத்தி சொல்லிடுவீங்க தெரியுமா? இதான் ஆதியில் உள்ள கிரியை. யார்கிட்டயா போய் பேச ஆரம்பிச்சு உங்க சாட்சி சொல்லிடுவீங்க தெரியுமா? வாழ்க்கையில கர்த்தர் இப்படி செய்தார். இதான் நாங்கள் ஆதியில செய்த கிரியை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியில கொண்டு வந்த அன்பு திரும்பி வரட்டும். ஹல்லேலூயா. நானுமே என்ன கேட்கிறேன், என்ன ஜெபம் பண்றேன் அப்படின்னா, ஆதியில் உள்ள அந்த அனுபவம் எங்களுக்கு திரும்பி வரட்டும் தான் நான் கேட்கிறேன். இன்னைக்கு நம்ம அப்டேட் ஆகிட்டு இருக்கிறோம், வளர்ந்துகிட்டு இருக்கிறோம், நல்லது, பொருளாதாரம் வளர்கிறது, எல்லாம் நல்லதான. ஆதியில் உள்ள கிரியை இன்னைக்கு பார்க்க முடியலங்கிற வேதனை. ஆதியில் கரண்ட் இல்லை, இதே கேம்பஸில் கரண்ட் கிட்ட, நான் கரண்ட் இல்லாத வீட்டில் வளர்ந்தவன், ஓலை ஷெட்டில் வளர்ந்தவன். ஹலோ, ஒரு காலத்தில் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கூட இந்த கேம்பஸில் இல்லை. ஆனால் அன்னைக்கு ஒரு கொட்டு பாய் இருந்துச்சு, அன்னைக்கு அடிச்சு பாடினாங்க, 10-20 பேர் தான் இருந்தாங்க. அன்னைக்கு பேய் போச்சுத, அன்னைக்கு பில்லிசனை சோமாச்சுத, அன்னைக்கு மருந்து குடி செத்தவங்களை தூக்கி கொண்டு போட்டாங்க, அவங்க உயிரோடு எழுப்பி போனாங்களே. அந்த ஆதிக்கிரி இன்னைக்கு இல்லையே. ஒருத்தர் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணாங்க. இன்னைக்கு வர்ஷிப் நல்லா இருக்கு, அப்டேட் ஆயிட்டோம். வரம் எங்கே? தீர்க்க தரிசனம் எங்கே? தெய்வீக சுகம் எங்கே? அழுதுட்டு இருக்கேன். ஆதியிலிருந்து கிரியை எங்கே? ஆரம்பத்தில் இப்படி வசதிகள் ஒன்றும் இல்லை, கட்டிட வசதிகள் இல்லை, PSS வசதிகள் இல்லை, கேமரா இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா தேவ மகிமை இருந்ததே. ஜனங்கள் அபிஷேகம் பெற்றார்கள், அந்நிய பாஷை பேசினார்கள், வியாதி குணமானது. ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, சபை நடுங்கிச்சு. அந்த ஆதியில் உள்ள அன்பு வேண்டும் என்று தான் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நாம் தான் சபை. அந்த ஆதியில் உள்ள கிரியை வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, glory be to God. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
ஹல்லேலூயா. ஆதியில் இது கொண்டிருந்த அன்பு, சொல்லுங்க சொல்லுங்க, ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா என்று பெயர்ல எனக்கு குறைவுண்டு ஆண்டவர் சொல்லுகிறார். மிச்சம் எல்லாம் நல்லா இருக்கு, எவ்ரிதிங் இஸ் குட், எல்லாமே நல்லா தான் இருக்கு. நான் ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு காரியம், ஆதியில் இருந்த அன்பு இல்லை. ஹல்லேலூயா. ஒரு காலத்துல ஊழியக்காரன் ரொம்ப நேசிச்சோம், இன்னைக்கு அறிந்தோ அறியாமலோ ஊழியக்காரன் விரோதமா பேச ஆரம்பிச்சிட்டோம். காரணம் என்ன தெரியுமா? ஆதியில் இருந்த அன்பு இல்லை. ஒரு காலத்துல ஊழியக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணோம், இன்னைக்கு ஊழியக்காரங்களை ஜெபம் பண்ணதை விட்டுட்டோம். ஆதியில் இருந்த அன்பு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு காலத்துல ஊழியர்காட்ட தொடர்புகளை விரும்பணும், இன்னைக்கு தொடர்புகளை விரும்பல, நமக்கே எல்லாம் தெரியும் நினைச்சிட்டோம். ஆதியில் இருந்த அன்பு இல்லை. ஒரு உன்னுடைய ஜெயமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் தட்டி எழுப்ப விரும்புகிறார். ஆதியில் கொண்டிருந்த அன்பை குறித்து கர்த்தர் தட்டி எழுப்ப விரும்புகிறார். அது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம், the first John chapter 5 verse 2 and 3. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுவோம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அடுத்த வசனம், நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். எது 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 அன்பு கூறுகிறது சொல்லுங்க? தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வது. word of God. obey the word of God. what is love? obey the word of God. இது அன்பு. அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது. அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆண்டவர் நல்லவர். மக்கள் என்ன செய்கிறாங்க? அன்பு கூறுறதுக்கு ஏதாவது ஒரு வழியை பார்க்குறாங்க, தேடுறாங்க. கடவுளுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். சிலர் புண்ணியங்களை செய்கிறாங்க, சில ஏதாவது காரியங்களை வாங்கி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன, கடவுள் எப்படி நேசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் கற்பனைகளை கைக்கொள்வதுதான் நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறது என்று சொல்லுகிறார். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி ஜெபித்தால் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறோம். எப்படி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி கொடுத்தால் நம்ம அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். எப்படி குடும்பம் நடத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி குடும்பம் நடத்தினால் அவருடைய கற்பனைகளை செய்யும் போது நாம் அன்பு கூறுகிறோம். எப்படி புருஷனிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி மனைவிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது போல மனைவிடத்தில் நடந்து கொண்டால், வேதம் சொல்லுகிறது போல புருஷனிடத்தில் நடந்து கொண்டால் நீங்கள் கற்பனைகளை கைக்கொள்கிறீர்கள். அப்படியானால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது அர்த்தம். எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியோடு உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அப்படி ஆராதிக்கும் போது நீங்கள் கற்பனைகளை கைக்கொள்கிறீர்கள் அர்த்தம். ஆண்டவர் நல்லவர். glory to God. ஆண்டவருக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அப்ப ஆதியில் கொண்டிருந்த அன்பை மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் நமக்கு ஆசீர்வாதமான ஒன்று. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தாவீதின் விழுந்து போன கூடாரத்தை திரும்பவும் எடுத்து பூர்வ நாளில் இருந்தது போல நான் அதை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூர்வ நாளில் இருந்தது போல, ஆரம்பத்தில் இருந்தது போல நான் மறுபடியும் ஸ்தாபிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த அனுபவங்கள் தான் வர வேண்டும். முன்போல நாம் கட்டப்பட வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் நீங்க 1 to 13 வரை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு தெரியும் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், the definition of love. The 1 Corinthians chapter 13 verse 1 to 13. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை வாசிக்கும் போது அங்கேதான் முழு வேதாகமத்தினுடைய அன்பின் விளக்கம் அங்கே இருக்கிறது. சத்தமிடுகிற வெங்கலத்தை போல, கைத்தாளத்தை போல ஒரு அன்பில்லாவிட்டால், அன்பில்லாட்ட ஒண்ணுமே இல்லைன்னு போட்டிருக்கு. தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்தாலும் எனக்கு அன்பில்லாவிட்டால் ஒன்றுமே இல்லைன்னு போட்டிருக்கிறது. ஆமென். மலைகளை பேர்க்கத்தான் விசுவாசம் இருந்தாலும் அன்பு எனக்காவிட்டால் ஒன்றுமில்லை. அப்ப அன்பு எவ்வளவு பெருசு பாருங்க. எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும் எனக்கு அன்பு எனக்கு இல்லாவிட்டால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அடுத்த வார்த்தை பாருங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாகிறது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களால் ஒளிந்து போம், அந்நிய பாஷையானாலும் ஒளிந்து போம். ஒளிந்து போம்னா எப்படி? சரி, நான் சரி இல்லாட்டா என்னை விட்டு போயிடும்னு அர்த்தம். தீர்க்க தரிசனம் ஒழியாது. நான் சரியில்லைன்னா என்னை விட்டு தீர்க்க தரிசனம் போயிடும். நான் சரியில்லாட்டா என் முந்திர வசனம் கொடுமா. அன்பு தீர்க்க தரிசனம் அந்நிய பாஷையானாலும் ஒளிந்து, நான் சரியில்லைன்னா என்னை விட்டு வரம் போயிடும். அறிவானால் ஒளிந்து போம். அடுத்த வசனம், நம்முடைய அறிவு குறை உள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுறது குறை உள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். குழந்தையா இருந்தபோது குழந்தைகளில் பேசினேன், குழந்தைகளில் சிந்தித்தேன், குழந்தை போல் யோசித்தேன். நான் புருஷனான போது குழந்தைகளில் ஒழித்து விட்டேன்.
இப்பொழுது கண்ணாடியில் நிழலாட்டமாய் பார்க்கிறோம், முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குழந்தை அறிவுள்ளவன், அப்பொழுது அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாச, நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது. அன்பே பெரியது. அல்லேலூயா. சீனியர் யாரு? அங்க மூணு நிலைச்சிருக்கு. ஃபெய்த், ஆமென், அப்படித்தானே? லவ், நம்பிக்கை, ட்ரஸ்ட். இதை சீனியர் யாரு? அன்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கை உயர்த்தி ஆண்டவர் மகிமையிலே சொல்லுங்கள். அதனால தான் பைபிளை வாசிக்கிறோம், கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? கையை உயர்த்தி ஆண்டவர் மகிமையிலே சொல்லுங்க. ஹல்லேலூயா, glory to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப முதல்ல என்ன? இந்த ஃபர்ஸ்ட் ஒன், ஆதியில் கொண்டிருந்த அன்பை அனல் மூட்டி எழுப்புகிற ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை. ஆண்டவற்றை கேளுங்க, ஆண்டவரே ஆதி இருந்த அன்பு எனக்கு தாரும். இது ஒரு ஜெபமாய் மாறட்டும், இது உங்க வாழ்க்கையாய் மாறட்டும். இருந்த வண்ணமா கண்ணை மூடி கையை உயர்த்தி ஒரு நிமிஷம் சொல்லுங்க பார்க்கல என்னோடு. ஹல்லேலூயா. ஓ ஆண்டவரே, ஆதியில் இருந்த அந்த அன்பை, the beginning love எனக்கு தாங்க லார்ட். ஹல்லேலூயா. கேளுங்க, ஆண்டவரே எனக்கு தாங்க. கையை அந்த கிரியை எனக்கு தாங்க. ஆதியில் கொண்டிருந்த அன்பை கர்த்தனை சுட்டி காட்டுகிறார். ஆரம்ப ஜபம் இல்லையேன்னு சுட்டி காட்டுகிறார். ஆரம்ப வைராக்கியம் இல்லையேன்னு சுட்டி காட்டுகிறார். ஆரம்ப விசுவாசம் இல்லையேன்னு சுட்டி காட்டுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆரம்பத்தில் இந்த அன்பு எனக்கு தாரும். கையை உயர்த்தி சொல்லுங்க, அந்த ஆதி அன்பு எனக்கு தாரும். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில், அபிஷேகப்பட்ட ஆரம்பத்தில், ஹல்லேலூயா, ஆண்டவரை தேட நினைச்ச ஆரம்பத்தில் அந்த அன்பை, ஆதி அன்பை திரும்ப எனக்கு தருவீராக. ஆதி அதிகாலை ஜெபத்தை திரும்ப எனக்கு தருவீராக. ஆதி வைராக்கியத்தை திரும்ப எனக்கு தருவீராக. ஓ ஹல்லேலூயா. ரபா ஷெகபக துனபக துனாலியா ரபக்கர அறிவியா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory, 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 glory. தகப்பனே, உடைய பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கிறேன். எனக்கும் எங்களுக்கும் ஆண்டவரே அந்த ஆதி அன்பை அனல் மூட்டி எழுப்புகிற கிருபையை தாரும். யாரை பார்த்தாலும் சுவிசேஷம் சொன்னோம், யாரை பார்த்தாலும் இங்க சாட்சியை சொன்னோம். ஆண்டவரே எந்த கூட்டமானாலும் ஓடி வந்தோம். இன்னைக்கு வேலை பெருசா தெரியுது, ஆராதனை பெருசா தெரியல, உலக காரியம் பெருசா தெரியுது, தெய்வீகம் பெருசா தெரியுது. நிலைமைகள் மாறி ஆதியிலிருந்து அன்பை, ஆதியிலிருந்து அந்த அன்பை அனல் மூட்டி எழுப்புகிற அந்த ஜெயமுள்ள வாழ்க்கை எங்களுக்கு தருவீராக. ஆமென். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னுடைய வாக்குத்தத்தம் என்ன? 7ஆம் வசனத்தை வாசிங்க. Revelation chapter 2 verse 7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். வெளிப்படுத்தல், ஆமென். எடுத்தீங்களா? 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவனவன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற, தேவனுடைய ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய ஆலயத்தின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சின் கனியை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தீர்க்காயுசை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெயம் உள்ளவனுக்கு ஆதியிலிருந்து கொண்ட அன்பை புதுப்பித்துக் கொள்ளும் போது, ஆமென், தீர்க்காயுசை கர்த்தர் தருகிறார். ஆமென். நீடி ஆயுளை கர்த்தர் தருகிறார். ஆமென். துன்மார்க்கன் ஆயுள் குறுகி போனவன் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தீர்க்காயுசை தருகிறார். ஆமோதிக்கிறவங்க கையை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்களேன். ஆமென். நம்பர் 2, இந்த ஒரு காரியத்தோடு முடிக்கலாம் நினைக்கிறேன். நம்பர் 2 வர்ற வாரத்தில் தியானிக்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10-11. Second one, the Revelation chapter 2 verse 10 and 11. நீ படப்போகிற பாடுகளை குறித்து, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இரண்டாவது குறிப்பு என்ன தெரியுமா? ஆண்டவர் இரண்டாவது குறிப்பு என்ன தெரியுமா? மரண பரியந்தம் உண்மையாக இருக்க ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை. The second one, victory life to be faithful till the death. Once again, come on, listen. Victory life to be faithful till the death. மரண பரியந்தம் உண்மை. புருஷன் மனைவி வாழ்க்கை மரண பரியந்தம். பெற்றோர் பிள்ளைகள் வாழ்க்கையின் உண்மை மரண பரியந்தம். தேவனுக்கு நமக்குள்ள உண்மை உள்ள வாழ்க்கை மரண பரியந்தம். பொய் சொல்றது பிசாசின் ஆவி, பொய் சொல்கிறது பிசாசுடைய சுபாவம். உண்மையுள்ள மனுஷனை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உண்மை உள்ள மனுஷனை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். வார்த்தையில் உண்மை, பார்வையில் உண்மை, சிந்தையில் உண்மை, குடும்ப வாழ்க்கையில் உண்மை. ஹல்லேலூயா. உங்கள் உண்மையை தேவன் விரும்புகிறார். ஃபெய்த்ஃபுல்னஸ். உண்மையுள்ள மனுஷனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார்.
ஹல்லேலூயா. இரண்டாவது, மரண பரியந்தம் உண்மையா இருக்க ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை. தேவன் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? உண்மை உள்ள வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை. ஆண்டவர் உங்களுக்கு தருகிற பணத்தில் உண்மை, ஆண்டவருக்கு தந்த மனைவியோடு வாழ்வதில் உண்மை, ஆண்டவருக்கு தந்த பிள்ளைகளை வளர்ப்பதில் உண்மை, ஆண்டவருக்கு தந்த பொசிஷன்ல நீங்க உண்மை, ஆண்டவர் தந்த வியாபாரத்தில் நீங்கள் உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நோடு இருக்கிறீங்க? அல்லேலூயா. பைபிள்ல வாசிக்கிற உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் எதுவோ, புகழ் எதுவோ, புண்ணியம் எதுவோ, அதுவையே சிந்தித்துக் கொண்டிருங்க. ஹல்லேலூயா. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது உண்மை உள்ள வாழ்க்கை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நேற்று ஒரு சகோதரி என்கிட்ட வந்து திருப்பி ஒரு 200 ரூபாய் என்கிட்ட கொடுத்தாங்க. பாஸ்டர், நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டில் இந்த 200 ரூபாய் எக்ஸஸாக இருக்கு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்கள் எண்ணி கொடுத்ததில் அதிகமாக 200 ரூபா இருக்குது, அதை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு கொடுத்தாங்க. அதுதான் உண்மைத்துவம், அதுதான் உண்மை உள்ள வாழ்க்கை. சேர்மாதேவி பக்கத்தில் குப்பை பறக்கிட்டு இருந்த ஒரு பிள்ளை, குப்பை பறக்கி கொண்டு வந்த ஒரு பிள்ளை, பெக்கர் கேர்ள். ஸோ கலெக்டிங் த வேஸ்ட், அதாவது பழைய விதை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அவளும் ஒரு பேக் எடுக்கிறா. அவளுக்கு குப்பையில் ஒரு பேக் கிடக்குது. எடுத்து வெயிட்டாக இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்சைட் 35 சம்திங், 36 அதிகமான பணம் இருக்குது. அது ஒரு படிப்பறிவு இல்லாத பிள்ளை. அந்த பிள்ளை நேராக கொண்டு போய் முக்குடல், அந்த சேர்மாதி லிமிட் முக்குடல் போலீஸ் ஸ்டேஷனில் கூட இந்த பிள்ளை அதை ஒப்படைச்சிருச்சு. நான் இப்படி குப்பை பறக்கிட்டு இருந்தேன், இதில் பணம் கிடச்சிது அப்படின்னு. கடைசியில் உள்ளே பார்த்தா அவங்களுக்கு அட்ரஸ் இருக்குது, அட்ரஸில் கலெக்ட் பண்ணிட்டான். உடனே கூப்பிட்டாங்க, போலீஸ் கூப்பிட்டாங்க. இந்த பிள்ளைய வச்சுட்டு அவங்கள கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு நடந்த சம்பவம் நான் இப்போ நியூஸில் பார்த்தேன். யாராவது நியூஸ் பார்த்தவங்க இருக்கீங்களா? இந்த நியூஸ் பார்த்தவங்க இருக்கீங்களா? நான் அந்த சகோதரி கை தூக்குறாங்க. வெரி குட், தேங்க்யூ. ஏன்னா எந்த ஒரு காரியம் சாட்சி வேணும் பார்த்தீங்களா? அதை நான் பார்த்தேன். அதை ஓகே. அவன் போலீஸ் கேட்குறாங்க, நீங்கள் வந்து திருடலை, நீங்கள் திருடலை, இந்த பணம் நீங்கள் குப்பையிலேருந்து எடுத்தீங்க, நீங்கள் வச்சுக்கிட வேண்டியதுதானே, இதுக்கு எதுக்கு கொடுக்கணும்? அது சொல்லிச்சு, எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு அடுத்தவங்க பணம் எங்களுக்கு அவசியம் இல்லை. ஒரு குப்பை பிறக்கிற படிப்பறிவு இல்லாத சாதாரண ஒரு பிள்ளை. இன்னைக்கு போகிற வழியில் அடுத்தவங்க முருங்கைக்காய் கலவண்டு போட்டு கருவாட்டு குழம்பு வச்ச பாக்கெட்டிலாம் இருக்கா, பரலாம் போயிட மாட்டான். ஏக்கா மாங்காய் நிறைய காய்ச்சிருக்குன்னு மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டால் நல்லா இருக்குன்னு கிளிமோக்கு மாங்காய் கலவண்டு குழம்பு வச்சவெல்லாம் இருக்கல்ல கள்ளிகளுக்கு. இங்கே யாரும் இல்லைங்கிற தைரியம் தான். இது கேட்க போகிறவன்னு ஒரு கேட்டிருந்தா ஒரு 2 கொடுத்துருப்பா. சிலருக்கு களவாண்டு போட்டால் ருசி அதிகமாக இருக்குன்னு நினச்சாவளோ இன்னும் தெரியல. குப்பை பிறக்கிற ஒரு பிள்ளை கொண்டு போய் கொடுக்குறா, இது எனக்கு தேவையில்லை. அவளுக்கு தெரியுது பாருங்க, இது போலீஸில் கொடுத்தா கரெக்டாக அவங்களுக்கு போயிடும். அந்த ஃபேமிலி வந்து சொல்லிச்சான், இன்னைக்கு இந்த பணம் கிடைக்காத நாங்கள் தற்கொலை பண்ணியிருப்போம், நீடட், இது எங்களுக்கு தேவை. அந்த பிள்ளையை கூப்பிட்டு சென்னையில் எங்கேயோ ஆனர் பண்ணியிருந்தாங்க. ஏதோ ஒரு இதுக்கு தெரியப்படுத்தி, அந்த பிள்ளை உங்களுக்கு வருமானம் எவ்வளோ இருக்கும்? எங்களுக்கு ஒரு 200 ரூபா கிடைக்கும் பிறகுண்ணா. இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நான் பார்த்ததே இல்லை, எங்களுக்கு தேவையில்லை. அந்த பிள்ளை சொல்கிறேன், எங்களுக்கு அவசியம் இல்லை, நாங்கள் சம்பாத்தியம் பண்ணது எங்களுக்கு போதும், நாங்கள் திருப்தியாக இருக்கோம். இதில் எவ்வளோ உண்மை! ஏசு இல்லை, அந்த பிள்ளைக்கு படிப்பு இல்லை, அவங்ககிட்ட பெரிய பொருளாதாரம் இல்லை, ஆனால் உண்மை. நம்மகிட்ட உண்மையாக இருக்கிறோமா? இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? மரண பரியந்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மரணம் இதுவரைக்கும் உண்மை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன நான் திரும்ப சொல்றேன், முன்னாள் சொல்லி திரும்ப சொல்றேன். கனத்துக்குரிய காலம் சென்ற அருமை அண்ணன் இயேசு ஊழியர் ஊழியத்தில் அப்பாத்துறை அவர்கள் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு ஊழியம் செய்தாங்க. எனக்கு கவனிக்க, நாங்குநேரில் ஒரு முறை எங்கள் ஊழியர்களுக்கு பிரசங்கம் பண்ண வந்திருந்தாங்க. அவர் சொன்ன சாட்சி இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. அவர் ஒரு பெரிய சபையில் இருந்தாராம், பெரிய சபையில் இருந்தாராம். அப்போ அவங்க சபையில் விழிப்பு சபை நிறைய நடக்குமா, நிறைய மக்கள் இருந்தாங்களாம். அப்போது பாஸ்டர்கிட்ட போய் எனக்கு ஊழியம் செய்யணும்னு சொன்னோன்னே பாஸ்டர் சொன்னார், அப்படியா 200-300 பேர் வராங்க, நம்மகிட்ட 100 கிளாஸ் தான் இருக்குது, இந்த விழிப்பு ஜபத்தில் இடையில டீ கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கிளாஸ் எல்லாம் கழுவி கொடு அப்படின்னாரான். கழுவி கொடு, சரி. அப்போது குடிச்சு மக்கள் வைக்க கழுவி கொடுத்துட்டே இருக்கணுமா. அவர் சொல்கிறாரு, நான் அந்த வேலையை உண்மையாக செய்தேன். எனக்கு ஆரம்ப ஊழியம் என்னென்னா டீ கப்பு கழுவுற ஊழியம் தான். நான் படித்த ஆள், பேங்க்கில் ஒர்க் பண்ணுற ஆள். ஆனால் எங்கள் பாஸ்டர் எனக்கு தந்த வேலை டீ குடிச்சிட்டு இந்த கிளாஸை கழுவி வைக்கணும், உண்மையாக செய்தேன். இன்னைக்கு அண்ணன் மோகன் சிலாசரஸ் அவர்களோடு லட்சங்களுக்கு நம்மிடையில் நிப்பாட்ட வைத்திருக்கிறார். பல நாடுகளுக்கு போகிறேன், லட்சங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். ஏன் தெரியுமா? அதில் உண்மையாக இருந்தேன். அல்லேலூயா. அப்படி ஒரு இடத்துல சாட்சி சொல்லும்போது ஒரு ஆள் வந்து சொன்னாரா, அண்ணே உங்கள் சாட்சி என் சாட்சி ஒன்று தானே, ஆனால் நீங்கள்
டீ கிளாஸ்லாம் இப்படி கழுவி இவ்வளோ பெரிய ஆளாயிட்டீங்க, நான் இப்படியே தானே இருக்கேன், என் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லையே. அப்போ கேட்டாரா, பொய் சொல்லாமல் உண்மையே சொல்லுங்கள், கிளாஸை கரெக்டாக கழுவி கொடுத்தீங்களா? ஏன்னா 50 கிளாஸ் கழுவோம்னே கை வலிச்சிரும், அப்புறம் 8 கிளாஸ்லேயே ஊற்றி கொடுத்துருவேன், கடைசி வரைக்கும் உருப்பட மாட்டேனாரா? லிசன் டு மீ, கவனிக்க அன்போடு கேட்கிறேன். அவர் அப்பா நான் சொன்னது இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது. எங்களுக்கு ஊழியர்களுக்கு பிரசங்கம் பண்ண வந்திருந்தார், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் சொன்னார், 8 கிளாஸ் கழுவுற வேலை தான் எங்கள் சபையில் எனக்கு கொடுத்தாங்க, அதை நான் உண்மையாக ஃபெய்த்ஃபுல்லாக நான் செய்தேன். ஹல்லேலூயா. ஃபெய்த்ஃபுல்னஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உண்மைத்துவம் ரொம்ப முக்கியம். அது எது வரைக்கும் சொல்லுங்க, எது வரைக்கும் சொல்லுங்க. பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம், தேவைகள் வரலாம், நிந்த வரலாம், அவமானம் வரலாம், பரியாசம் வரலாம், மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாயிரு. ஹல்லேலூயா. சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சிமர்னா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிதானே? 2வது சபை, அந்த சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், விக்டர் லைஃப் டு பி ஃபெய்த்ஃபுல் டில் த டெத், மரண பரியந்தம். 1-2 வசனங்களை வாசிக்க அன்போடு கேட்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28 வசனம். கலாத்தியன் சாப்டர் 3:28. கலாத்தியன் 3:28. கலாத்தியர் 3:28 வாசிங்க பார்க்கலாம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீன் என்றும் இல்லை, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறீர்கள்? கொலோசியர் 3, மன்னிக்கவும், 1-2 வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 28:20 வாசிங்க. The Proverbs 28:20. உண்மை உள்ள மனுஷன், The Proverbs 28:20. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான் தீவிரிக்கிறவனும் ஆக்கணைக்கு தப்பான். உண்மை உள்ள மனுஷன் என்ன செய்வான்? பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை உள்ள மனுஷனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் நல்லவர். உண்மைத்துவத்துக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம், குறைவில்லாத, எந்த விதத்தில் குறைபட மாட்டீங்க. எழுதி வச்சுக்கிடுங்க, இது சொன்னவர் கர்த்தர், இது தேவனுடைய வார்த்தை. இட்ஸ் நாட் மை வேர்ட், இட்ஸ் a word of God. என் வார்த்தை இல்லை, கர்த்தருடைய வார்த்தை. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையா இருந்து பாருங்க, உங்க வார்த்தையில உண்மை, வாழ்க்கையில உண்மை, எல்லாவற்றிலும் உண்மை, பெற்றோருக்கு கீழ்ப்படிவதில் உண்மை, பெற்றோரை கனம் பண்ணதில் உண்மை. தம்பிமார் கவனிட்டாங்க வார்த்தையை. உண்மை, உண்மை உள்ள மனுஷனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கும் போது, 1 John chapter 3:18. 1 யோவான் 3:18 வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18 வசனத்தை வாசிங்க. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூர கடவோம். அல்லேலூயா. ஆமென். வெறும் நாட் ஆர்டினரி வேர்ட், வாயின் சாதாரண வார்த்தையினால் அல்ல, வசனத்தினாலும் அல்ல, நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூர கடவோம். ஒருத்தன் மயங்கி விழுந்து கிடக்கான, அவனை போய் தடவிட்டு கவலைப்படாத மக்கா, சோர்ந்து போகாத, தைரியமாருன்னு சொல்றது வெறும் வார்த்தை. ஆனால் உங்க பாக்கெட்ல இருந்து ஒரு தண்ணி பாட்டில் எடுத்து கொடுத்து அவனை கொடுத்து பாருங்க, அது கிரியை. எத்தனை ஒரு புரியுது நான் பேசுறது? ஒருத்தன் மயங்கி கிடக்கிறான். ஹலோ, நானும் ஜோயலும் அன்னைக்கு நான் பாக்கியநாதன் 3 பேரும் காவல்கிணர் ஜங்ஷனில் இன்னும் சில நேரம் பொய்யும் இருக்கும், உண்மையாக இருக்கும், எனக்கு பற்றி கவலை இல்லை. நான் என் லைஃப் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். பாஸ்டருக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கடைக்கு போகிறோம். திடீர்னு ஒரு கும்பல் வந்துச்சு. நாங்கள் இப்படி வேலைக்கு வந்தோம், கன்னியாகுமரிக்கு, நாங்கள் ராமேஸ்வரம். ஸோ இங்கே வேலை இல்லை, நாங்கள் திடீர்னு ஊருக்கு போகணும், அப்படி வந்துட்டோம், விலைக்கு வந்துட்டோம், எங்களுக்கு சாப்பாடு நேரம், சாப்பாடு வாங்கி தாங்க அப்படின்னாங்க. எத்தனை பேர்? 10 பேர். நான் சொன்னேன், அவங்க கேட்டாங்க, நான் சொன்னேன் இப்போ ஒரு 100 ரூபா 200 ரூபா எடுத்து கொடுத்தேன், டிக்கெட்டுக்கு வச்சுக்கிடுங்க அப்படின்னு. இல்லை எனக்கு சாப்பாடு வேணும்னாங்க. நான் ஜோயில் கூட்டேன், எத்தனை பேர்னு கேளு, பக்கத்தில் ஒரு ஹோட்டல் கூட்டிகிட்டு போ, சாப்பாடு வாங்கி கொடுனேன். சாப்பாடு தானே வேணும் உங்களுக்கு? கேட்டாச்சுல்ல, சாப்பாடு நேரம் இல்லை, அவன் சாப்பாடெலாம் கேட்குறாங்க. நான் சொன்னேன், ஜோயில் கூட்டிகிட்டு போ, எத்தனை பேர் இருக்காங்க, நீ போய் அவங்ககிட்ட பைசா கொடுக்காத, கவுண்டரில் பைசா கொடு. ஏன்னா அவங்க சாப்பாடுன்னு கேட்டாச்சு. ஒரு மனுஷன் உலகத்தில் வாழ்கிறதே சாப்பாட்டுக்காக தான் வாழ்கிறான். சாப்பாடு போதுமா? ஆமாம், ரைட், ஓகே. நான் சொல்லி பே பண்ணு, எத்தனை பேர்னு கேட்டு அதில் கவுண்டரில் பே பண்ணு, அவங்கள்ட்ட சொல்லி பைசா திருப்பி கொடுக்கக்கூடாது, சாப்பிடுங்கன்னு சொல்லு. திருப்பி போய் கேட்டாங்க, சாப்பிட்டாங்களா? ஆமாம் சாப்பிட்டாங்க, நீ கொடுத்த 800 ரூபாய்க்கும் அவங்க எல்லோரும் சாப்பிட்டு போனாங்க. இதை நான் செய்யலைன்னா நான் ஊழியம் செய்ய முடியாது, நான் பிரசங்கம் பண்ண முடியாது. ஏப்பா இவ்வளோ பெரிய அமௌண்ட், பரவாயில்ல, அவன் சாப்பாட்டில் கை நீட்டிட்டான். நீ கவலைப்படாதுங்க, இயேசு நம்புங்க, இயேசு உங்கள் தேவையை சந்திப்பார்னா நான் முட்டாள். அந்த நேரத்தில் அவன் சாப்பாட்டுக்கு நான் செய்யாமல்
சாப்பாட்டுக்கு பணம் கொடுக்காம அவனுக்கு நான் ஆறுதலான வார்த்தை சொல்லுகிறது பிரயோஜனமற்ற வார்த்தைகள். எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீங்க? அவங்களுக்கு நீட் என்ன? பசி. சொல்கிறேன், வந்துட்டோம், எங்கிட்ட பணம் இல்லை, திருப்பி போகிறோம். அது உண்மையாக பொய்யோங்கிறது எனக்கு அது தெரியல. பார்த்தா தெரியுது அவங்க இங்கே உள்ளவங்கள, வெளியே உள்ளவங்கன்னு தெரியுது. அது நமக்கு அவசியம் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு தேவை, எங்களுக்கு தேவை இப்போ பசி. எங்கிட்ட பணம் இல்லை, யாத்துட்டையும் நாங்கள் ட்ரெயினில் போங்க, அதை நாங்கள் போயிடுறோம், அன்ரிசர்வ்டில் கூட நாங்கள் போயிடுவோம், அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு இப்போ பணம் தேவை, எங்களுக்கு சாப்பாடு தேவை. ஒன்றும் சொன்ன இந்த காரியத்தை நீ செய், உங்கள் லைஃப்பை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலுமே அன்பு கூற கடவும். கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். அல்லேலூயா, glory to God. ஆண்டவர் நல்லவர். வாழ்க்கையை நீங்கள் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் Matthew chapter 25 verse 21 and 23, the day of judgment, நியாய தீர்ப்பு நாளில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஸோ மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21 23, Matthew chapter 25 verse 21 and 23 வாசிங்க பார்க்கலாம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தில் உன்னை அதிகாரியை வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. ஒரு நாள் வருகிறது, ஆண்டவர் சொல்லுவார், கொஞ்சத்தில் நீ உண்மையாயிருந்தாய், உன் அநேகத்தில் அதிகாரியா வைப்பேன், அந்த எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அந்த பரலோகத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னதுமா? ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மை உள்ள வாழ்க்கை. ஹல்லேலூயா. இரண்டாவது குறிப்பு என்ன? மரண பரியந்தம் உண்மையாயிருக்க ஜெயமுள்ள வாழ்க்கை. ஆமென். முதல் குறிப்பை சொல்லுங்கள். ஆதியில் கொண்ட அன்பை அனல் மூட்டி எழுப்ப ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை. இரண்டாவது, மரண பரியந்தம் உண்மையாயிருக்க ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை. கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவனுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேற ஒன்று அதிகமாக நான் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. glory to God. ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. தானியேலுடைய வாழ்க்கை ஞாபகம் வருகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், டேனியல் லைஃப். ஸோ டேனியல் சாப்டர் 6, தானியேல் 6ஆம் அதிகாரம், அதனுடைய கடைசி வசனம் 28. அதில் ஆங்கிலத்தில் கொடுக்க முடியுமா? எடுக்க முடியுமா? ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கியா? ரைட். அதில் ஆங்கிலத்தில் போட முடியுமான்னு பாருங்க. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனுடைய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. இட்ஸ் நாட் ஒன் கண்ட்ரி. அது சொந்த தேசம் இல்லை. கவனிங்க. தட்ஸ் குட், ஃபைன். சொந்த நாடு இல்லை. கவனிங்க. இட்ஸ் நாட் ஒன் கண்ட்ரி. சேம் லைக் ஸ்லைம். சூழ்நிலைமை ஒத்து போகாது. கவனிங்க. சூழ்நிலைமை ஒத்து போகல. situation is not good, but Bible says, so this Daniel prospered in the region of Darius. தமிழ்ல எப்படி இருக்குன்னா, தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, தானியேலுடைய காரியம் செழிப்பா இருந்தது. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதுக்கு காரணம் சொந்த நாடு இல்லை, சொந்த பாஷை இல்லை, சாப்பாட்டில் கூட உரிமை இல்லை, ஆகாரத்திலையும் உரிமை இல்லை, ஆராதனையிலையும் உரிமை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஸ்லைவ், அடிமைத்துவம். அந்த நேரத்தில் எப்படி இருந்தாங்க? 10ஆம் வசனம் வாசிங்க. 6:10, 6:10. தானியேலோ என்றால் அந்த பாத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று. பாத்திரம் இல்லை, சரியா? எந்த வசனம் தேடி பாருங்க, முன்ன பின்ன பாருங்க. அவன் உண்மை உள்ளவனாக இருந்தபடியினால். 11 கொடுங்க. ரைட். எத்தனை வசனம்? 1 minute. ஒரு வசனம் முந்தி பாருங்க. எத்தனை வசனம்? 6. அப்பொழுது அந்த மனுஷர் தானியேலை, 4 வசனமா? ஏன்னா அவன் உண்மை உள்ளவனாக இருந்தபடியினால். அல்லேலூயா, ஆமென். போட்டு பார்த்தீங்களா? as he was faithful. அவன் உண்மை உள்ளவனாக இருந்தபடினால் உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
உங்களுக்கு சூழலுமே சாதகம் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு சூழலுமே உங்களுக்கு அனுகூலம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்க, ஒரு உயர்வை கர்த்தர் தருவார். சொன்ன பார்த்தீங்களா, ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் வேலைக்கு வரணும். இல்லை நான் வரமாட்டேன், ஆராதிச்சு தான் வருவேன். அந்த வேலையை வேண்டாம் எழுதி கொடுத்துட்டு வாங்க. அந்நிய நாடு முடியாதுன்ட்டாங்க. இல்லை நாங்கள் அப்படி சிலையெல்லாம் வழிபட முடியாது. இல்லை நான் தேவரை தான் ஆராதிப்பேன், கையெழுத்து வச்சாலும் பரவாயில்ல, நான் 3 நேரம் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் பார்த்தார், தேசத்தில் ஒரு கேபினட் மினிஸ்டர் லெவலில் கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தர் உயர்த்த ரெடியாக இருக்கிறார். உண்மை கையை உயர்த்தி ஒரு சொல்லுங்க, அல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் அதிகாரியாக திரும்ப திரும்ப கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார். நிறைய பேர் என்ன செய்யறாங்க, கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணி திருப்பி பாருங்க, கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணி ஆஸ்பத்திரி தான் கொடுத்துருப்போம். கர்த்தரை ஆராதிக்காம தோத்துறோம், சம்பாத்தியம் பண்ணி வட்டிக்கு தான் கொடுத்துருப்போம். திரும்பி பாருங்க, என்ன உங்கள் லைஃபை திருப்பி பாருங்க. கஷ்டப்பட்டு நீங்கள் செத்து மீன் பிடிச்சதுக்கு நான் கடற்கரையில் உட்காந்து கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சி நான் செத்து விட்டோம்னா மீன் குழம்பு சாப்பிட்றது யாரு? எல்லாம் கத்தான் இருக்கலான்னு. நான் செத்து மீன் பிடிச்சதுக்குன்னு நம்ம வாழ்கிறதே சாப்பிட்றதுக்காக, வாழ்கிறதே கர்த்தரை ஆராதிக்கிறதுக்காக. 2 நான் செய்யலைன்னா, 2 நான் செய்யாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இல்லை. வாழ்க்கையில் மாற்றி அமையுங்கள், வேலையை மாற்றுங்க. உனக்கு இதை விட டபுள் மடங்கான சம்பளத்தை கர்த்தர் தருவார். தேவனை கட்டாயம் இந்த வருஷத்தில் தீர்மானம் பண்ணி ஆகுங்கள். 2 காரியம். ஒன்று, ஆதியிலிருந்து கொண்டு வந்த அன்பை திரும்ப பெற்றுக்கொள்கிற ஜெயமுள்ள வாழ்க்கை. 2, மரண பரியந்தம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வாழ்க்கை. கண்ணில் மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். God bless you. அடுத்த வாரம் நான் உங்களோடு தேவன் அனுமதித்தால் அந்த செய்தியை நான் தொடர விரும்புகிறேன். அல்லேலூயா. நல்ல சபை தான், கிரியை உண்டு. அல்லேலூயா. முழங்கல் போடுங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. Glory to God. அல்லேலூயா. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இது உங்க நேரம். This is time for you. இது உங்களுடைய நேரம். இது அல்லேலூயா, அர்ப்பணிக்கிற நேரம். இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க கர்த்தர் பேசுறீங்க, உண்மையா இருக்க கிருபைதார், ஃபெய்த்ஃபுல்லாக இருக்க கிருபைதார். கொடுத்த வேலையில் உண்மையா இருங்க, கொடுத்த முதலாளிக்கு உண்மையா இருங்க, உங்க பெற்றோருக்கு உண்மையா இருங்க, தேவனுக்கு உண்மையா இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உண்மையா இருக்கிறவனுக்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், உயர்வை கர்த்தர் வைத்து. ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கண்ணில் பண்ணுங்க, முழங்கால் போட்டுங்க, ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை தேவன் விரும்புகிற a victor life which God expects. தேவன் விரும்புகிற ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை. ஹல்லேலூயா. மரண பரியந்தம் உண்மையாயிருக்க ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை. victor life to be faithful till the death. மரண பரியந்தம் உண்மையாயிருக்க ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கண்ணில் மூடி ஜெபம் பண்ணுங்க. தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆதியிலிருந்து கொண்டு அன்பை விட்டாய் என்று குறை உண்டு. ஆதியிலிருந்து வைராக்கியம், ஆதியிலிருந்து ஜெபஜீவியம், ஆதியிலிருந்து உண்மை. அல்லேலூயா. ஆதியிலிருந்து ஒரு அர்ப்பணிப்பு. ஒரு பிரசங்கத்தை கேட்டோம்னா கண்ணீர் வரும் ஆரம்பத்தில். இன்னைக்கு தூங்க ஆரம்பிச்சிட்டோமே. ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம்? ஒரு பிரசங்கத்தை கேட்டோம்னா கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு ஆதியிலிருந்து வைராக்கியம் இல்லையா? பணம் தானே பெருசா தெரியுது, வேலை தானே பெருசா தெரியுது. எல்லா தேவையும் சந்திக்கப்பட்ட போதும் இன்னும் பணம் 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 ஓடிக்கிட்டு இருக்க. கர்த்தரை தேடுறது முக்கியத்துவம் இல்லையே. ஆராதிப்பதில் தாமதம், ஜெபிப்பதில் தாமதம், துதிப்பதில் தாமதம், கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்துல உண்மை இல்லையே. தசமபாகம் கர்த்தருக்குரியது. 10ல் 1 வருமானத்தில் 1 கர்த்தருக்குரியது. அது எங்க வைக்கணும்? நீங்க எங்கேயோ செலுத்துகிறது இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தசமபாகத்தில் பண்டகசாலை கொண்டு வாங்க, அதனால உங்களை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறாரே. ஹல்லேலூயா. praise the lord, praise the lord, praise the lord. கர்த்தர் பேசுற நல்ல வார்த்தை நினைத்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆதியில் கொண்டிருந்த அன்பை திருப்பி தாங்க, ஆதியில் கொண்டிருந்த அன்பை திருப்பி தாங்க. கிரியை, அன்பு என்று சொன்னா கிரியை. வசனத்தை கை கொள்வதே நாம் அவரத்தில் அன்பு கூறுவதாம். ஆதியில ஒரு வார்த்தை சொன்னா உடனே கீழ்ப்படிச்சோம், உடனே அர்ப்பணிச்சோம். சில உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார், சில செழிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார், சில மேன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீங்கள் பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார், தீர்க்காயுசை வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மரண பரியந்த உண்மை உள்ளவனாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சில கிரவுண்ட் ஆண்டவர், சில some grounds, ஹல்லேலூயா, சில கிரீடத்தை அவர் வைத்திருக்கிறார், சில உயர்வுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஷிபனப கத்துனாலி ஆரபா. ஓ ஹல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரிபரபு ஷந்தரலபா. அல்லேலூயா. ஒண்ணும் இல்லாம இருந்தோம், ஒண்ணுமே இல்லாம இருந்தோம். எனக்கு ஒரு மலையாள பாடல் ரொம்ப பிடிக்கும்.
ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு மலையாள பாடல்ல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒன்றுமில்லாமல் இருந்த என்னை அவர் உயர்த்தினாரே. എത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു, എത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ அந்த வரிகள் என்னை அடிக்கடி தேற்றி இருக்குது. எത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു, എത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. എത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു, എത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെന്നെ ഉയർത്തി. എത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെന്നെ ഉയർത്തി. യഹോവ സഹായിച്ചു. இந்த மட்டும் தேவன் என்னை உயர்த்தினார். இந்த மட்டும் தேவன் என்னை உயர்த்தினார். ஒன்றுமில்லாத போதும் நின்றனை உயர்த்தி. இந்த மட்டும் தேவன் என்னை உயர்த்தினார். എത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. എത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. എത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. എത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെന്നെ ഉയർത്തി. എത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഹല്ലേലൂയ. ഒന്നുമില്ലായ്മയിൽ ஹல்லேலூயா. கர்த்தர் பேசுற வார்த்தைகள் என்னை கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Glory, 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 glory. கர்த்தரோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கையை உயர்த்தி கம்பீரமாய் ஆதியில் கொண்டிருந்த அன்பை அனல் மூட்டி எழுப்ப ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மரண பரியந்தம் உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ, அதனாலே தேவன் தருகிற கிரீடத்தை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நமக்குள் கொழுந்து விட்டு எரிய, இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையாய் மாற கர்த்தர் உதவி செய்யும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah, hallelujah. உடைய பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திர, சோத்திர. தொடர்ந்து நடக்கிற சண்டே கிளாஸ் ஊழியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல வார்த்தைகளை தந்தீர் ஆண்டவரே. இந்த செய்தியை தந்த போது, தியானித்த போது கர்த்தர் சொன்னேன், நானும் நாங்களும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை ஆண்டவரே தட்டி எழுப்பி ஆண்டவரை புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, மரண பரியந்த உண்மையாயிருக்க, ஏதோ 1-2 நாள் 1-2 வருடங்கள் அல்ல, மரண பரியந்த உண்மையுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சபையை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த வருஷத்தில் உள்ள வாக்குத்தத்தங்கள் இவர்கள் பலிக்கட்டும். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்வீராக. பிள்ளைகளை ஆசீர்வதியும். சிறியோரை ஏசப்பா ஆசீர்வதியும். ஆண்டவர் வாலிபர்களை ஏசப்பா நீங்க ஆசீர்வதிங்க. உடைய நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் மேல் தங்கட்டும் ஆண்டவரே. உடைய பிரயாணங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, பிரயாசங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக. இந்த வாரத்தில் பள்ளிக்கூடம், கல்லூரி போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். வேலை, வியாபாரம், தொழில் செய்கிற மக்களை ஆசீர்வதியும். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடர்வதாக. வெளிநாடுகளில் தங்கி பணியாற்றுகிற பிள்ளைகள் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். வராத சிலர் நினைக்கிறோம், ஆண்டவரே சோர்வுகளை மாற்றி எல்லா ஆராதனையிலும் பங்கு பெற கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். ஆசீர்வதியும். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசு இரட்சக நாமத்தில் ஜெபம் கேடும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். முழங்கால் படிட்டு கைகூப்பி உண்மையாய் சேர்ந்து சொல்லுங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சிநேகமும் காவலும் இப்போதும் எப்போதும் கர்த்தர் இயேசுவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். 2 கரங்களை உயர்த்தி ஆராதனை மூலமாய் ஜெயந்தந்த தேவன் கம்பீரம் அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். God bless you all. God bless you.